ஸோ நம்ம ஒரு 50 டேஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து நம்ம ஒர்க் அவுட் நம்ம பண்ணிட்டே இருக்கோம். ஸோ 50 டேஸ்க்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் தான் ரீசன் நான் வந்து போடாமல் இருந்ததுக்கான ரீசன் வந்து இதுதான். ஸோ ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ வெயிட் லாஸ் வந்து எப்படி போயிட்டு இருக்கு உங்க எல்லாருக்கும்? கண்டினியூ பண்றீங்களா இல்லை என்ன மாதிரி எதுவும் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா இடையிலன்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம ஒரு 50 டேஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து நம்ம ஒர்க் அவுட் நம்ம பண்ணிட்டே இருக்கோம். ஸோ 50 டேஸ்க்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியல மீன்ஸ் எனக்கு வந்து அதை வீடியோ எடுத்து போடுறதுக்கு டைம் கிடைக்கல. அப்புறம் நம்ம ஒரு புதுசாக ஒரு மொபைல் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கோங்களா. ஸோ இப்பயுமே நான் ஷாப்பில் தான் இருக்கேன். வேலைங்கள்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் நிறைய இருக்குது. ஷாப் வர்றது, அப்புறம் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, அப்புறம் வந்து வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு ஸோ நிறைய இருந்ததுனால என்னோட ஹெல்த்தை வந்து என்னால் பார்த்துக்கவே முடியல. இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு 15 டேஸில் வந்து நம்ம ஒரு 5 கேஜி பக்கம் நம்ம கம்மி பண்ணியிருந்தோம். 75 ஆரம்பித்தோம். நம்ம வந்து 70 கிட்ட வந்தோம். 70 வந்து அப்புறம் வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியாமல் நான் ஸ்டாப் பண்ணுற வேண்டிய நிலைமைக்கு போயிட்டேன். நான் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு 2-3 வாரம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி நான் டயட்டும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். ஷாப் போகிறதுனால வந்து நம்ம மார்னிங் சீக்கிரமாக இருந்துச்சு, பசங்களை ரெடி பண்ண வேண்டியதாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து என்னால் சுத்தமாக வந்து எதுலேயுமே ஒர்க் அவுட்டுமே சரி, டயட்டுமே வந்து ஃபுல்லாக நியூட்ரிஷனால என்னால் எடுத்துக்கவே முடியல. ஸோ வந்து டயட் இருந்தாலுமே ஒரு நியூட்ரிஷன் இல்லை. அதில் வந்து ப்ரோட்டீன் கரெக்டாக இல்லை, ஃபைபர் இருக்காது, காப்ஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து மிஸ்டேக் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, என்னாச்சுக்கா வெயிட் லாஸ் வந்து வீடியோ என்னாச்சு, வீடியோவே வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் ரீசன் நான் வந்து போடாமல் இருந்ததுக்கான ரீசன் வந்து இதுதான். நான் அந்த வெயிட் லாஸ் சேலஞ்சை குவிட் பண்ணதுக்கான ரீசன் வந்து இதுதான். எனக்கு வந்து சுத்தமாக வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டே பண்ண முடியல என்னால். ஸோ அதான் வந்து ஒரு ரீசன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏன் திரும்ப இந்த 7 டேஸ் வந்து நான் சேலஞ்ச் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து நான் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து 2 கேஜி பக்கம் வந்து கெயின் ஆயிருக்கு. நாங்கள் மேலே உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இன்னைக்கு மார்னிங் நான் பார்த்த வெயிட் இது. ஸோ வந்து நம்ம லாங் டேர்மாக போகாமல், அதாவது வந்து ஒரு 100 டேஸ், 15 டேஸ், 13 டேஸ் அந்த அளவுக்கு போகாமல் ஒரு 7 நாள் வச்சுக்கலாம். 7 நாள் சேலஞ்ச் மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7 நாள்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து சின்னதாக தெரியும். ஸோ ஒன்றும் ஒரு நாள் தானே, இன்னும் ஒரு நாள் தானே, 7 நாள்ன்றது வந்து சீக்கிரமாக போயிடும். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா பண்ணி நான் இன்னைக்கு அந்த 7 டேஸ் சேலஞ்ச் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லை நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணேன், என்னால் இப்போ வந்து பண்ண முடியல, ஒரு மோட்டிவேஷன் இல்லை, ஒரு கூட சேர்ந்து பண்றதுக்கு ஒரு கைடன்ஸ் இல்லை, ஒரு சப்போர்ட்டிவ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் யாரா இருந்தாலுமே சரி என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த 1 வீக்குக்கு வந்து நான் ஒரு 1 கேஜி பக்கம் வந்து நான் வந்து டார்கெட்டா நான் வச்சுக்கிறேன். 71.90 இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீக், அதாவது வந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 70 கிட்ட வந்திருக்கணும். ஸோ அதுதான் என்னோட கோலா இருக்க போகுது இந்த ஒரு வாரத்துக்கு சொல்றேன். நான் 1 வீக்ல வந்து 1 கேஜி கம்மியாகிறவங்களும் இருக்காங்க, ஒரு 1/2 கேஜி அளவு கம்மியாகிறவங்களும் இருக்காங்க. ஸோ என்னோட சேர்ந்து என்னோட நாத்தனாருமே வந்து இந்த வெயிட் லாஸ்ல இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பாடி ஒவ்வொரு மாதிரி தான். நான் முன்னாடியே நிறைய வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஸோ இவங்களுக்கு கம்மியாயிடுச்சு நம்மளுக்கு கம்மி ஆகல அப்படின்னு யாருமே வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆயிடாதீங்க. ஸோ ஃபேட் அளவுக்கு நம்ம பண்ற பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், அப்புறம் ஃபுட்டு, ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ்ன்றது ஆகும். அதே மாதிரி முக்கியமா தூக்கம் வந்து கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருந்தாதான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது அவங்களோடது நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். நான் அவங்களோட வெயிட்டும், ஸோ அவங்களுக்கு எவ்வளவு கம்மியாகுது, எனக்கு எவ்வளவு கம்மியா இருக்கு, ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏன் இவ்வளவு டிஃப்ரெண்டாக கம்மியாகுதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களோட உடம்புல இருக்க பாடி வந்து ஃபேட் அளவு பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். ஃபேட் கொஞ்சம் அதிகமா இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்து வெயிட், அதாவது ஸ்கேல்ல வந்து கம்மியாகிற மாதிரி நிறைய தெரியும், வெயிட் கம்மியான மாதிரி. அதாவது ஃபேட் வந்து உடம்புல கம்மியாகும், மசில்ஸ் வந்து அதிகமா இருக்கவங்களுக்கு வந்து டைட்டன் ஆகும். அதே மாதிரி ஃபேட் வந்து அந்த ஸ்கேல்ல வந்து அதிகமான டிஃப்ரெண்ட் வந்து அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகலன்றது கிடையாது. அவங்களுக்கு இன்ச் லாஸ் ஆயிருக்கும், மசில் வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கும். ஸோ நிறைய ரீசன் இருக்குதுக்கலாம். ஸோ அதனால யாரும் வந்து விட்டுறாதீங்க. ஸோ இந்த 1 வீக் வந்து நம்ம சூப்பரா வந்து ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கலாம். என்னோட யாரெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் வந்து ஸ்டார்டிங் வெயிட் கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களோட ஒர்க் அவுட் என்ன பண்றீங்கன்றத டெய்லி வந்து அப்டேட் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ இனிமேல் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிக்கிற மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல, நம்ம வந்து இதே ஒரு சேலஞ்சா நம்ம எடுத்துக்குமே. ஒரு 1 வீக் வந்து நம்மளால நம்ம உடம்புக்காக நம்ம இதை நம்ம பண்ணிதான் ஆகணும். ஸோ நம்ம லாஸ்டா வீடியோ போட்டு 1 மந்த் கிட்ட ஆகுது. ஸோ 1 மந்த்ல வந்து நம்மளுக்கு வந்து நான் பண்ண ரிசல்ட் அதுக்கப்புறம் முடிஞ்சு நம்மளுக்கு வந்து
ஒரு 2 கேஜி வந்து நம்மளுக்கு வந்து கெயின் ஆயிருக்கு. ஸோ பிரச்சனை இல்ல. நம்ம இந்த 1 வீக்ல வந்து சூப்பரா வந்து 1 கேஜி வந்து கம்மி பண்ணி திரும்ப நம்ம பழைய வெயிட்டுக்கு போயிரலாம். இன்னும் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 கேஜி அதாவது 65 தான் என்னோட கோலா இருந்துச்சு. இன்னும் ஒரு 7 கேஜி இருக்கு. சூப்பரா வந்து நம்ம அதையும் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ யாரெல்லாம் இதுல இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்களோ, தயவு செஞ்சு அவங்களோட வெயிட், அப்புறம் வந்து கோலு, அப்புறம் 1 வீக்குள்ள நீங்க என்னென்ன சாப்பிடுறீங்க அப்படின்றது வந்து ஒரு கேலரிஸோ, இல்ல நான் இவ்ளோ எடுத்துக்கிறேன் அப்படின்றது, உள்ள உங்களுக்கு ஒரு டவுட்டோ எதுனாலும் நீங்க ஷேர் பண்ணுங்க. நானும் என்னோட பிளேட் எல்லாமே ஷேர் பண்றேன். ஸோ கண்டிப்பா சூப்பரா நம்ம வந்து இந்த 7 டேஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வந்து வாட்ச் உடஞ்சிருச்சு. ஸோ ட்ராக் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலுமே அவங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். ஸோ அதுக்கு அடுத்து வர வீடியோக்கள்ல வந்து உங்களுக்கு நான் என்ன மாதிரியான ஒர்க் அவுட் பண்றேன், என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கிறேன், அப்புறம் எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். ஸோ நீங்களும் என்னோட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 7 டேஸ் வந்து நம்ம சூப்பரா வந்து வெயிட் லாஸ் பண்றோம். ஸோ இதுலலாம் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ தயவு செஞ்சு அவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உங்க கூட சேர்ந்து நானும் வெயிட் லாஸ் பண்ணுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட டவுட் எதுனாலும் என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா நான் எல்லாரோட கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். அப்புறம் வர வீடியோக்கெல்லாம் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.